மல்லிகா, வா. என்ன விஷயம்? என்னத்தன்னு சொல்றக்கா. என் நாத்தனார் கறி அந்த மூதேவிக்கு உடம்பு சரியில்லையா, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா. இவரும் நொய்ய நொய்யனே கஞ்ச வச்சு கொடு, அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடுங்கிறாரு. எம்பட்டு நேரம்தான் நானும் பார்க்கறது. 2 நாள் ஆச்சு. நகர்வனாங்கிறா. காய்ச்சன்னு முக்காடு போட்டு உட்காந்துருக்காளோ தவிர எனக்கு என்னமோ அவளுக்கு காய்ச்ச மாதிரி தெரியல. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே? கூட்டிட்டு போக சொன்னியா? அண்ணா கேட்டிக்கா. அங்க இருந்து வரும்போதே மாத்திரையை வாங்கி போட்டுட்டு தான் வந்தேன்னா, வந்த உடனே இழுத்து பொத்தி படுத்துக்கிட்டா. நேத்தும் பாக்குறேன் எந்திக்கல. எல்லாத்தையும் பக்கத்திலே கொண்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. கஞ்சி வச்சு கொடுத்தா எனக்கு கஞ்சி வேண்டாம், எனக்கு இட்லியை கொடுங்க, தோசையை கொடுங்கங்கிறா. சரி, இட்லி தோசையை கொடுத்தா மத்தியானத்துக்கு சாம்பார் சோறை கொடுங்கங்கிறா. ரசத்தை ஊற்றி சாப்பிடுன்னா அது வேண்டாம் இது வேண்டாங்கிறா. நாக்குச்சத்தால இருக்கு, மீனை பொரிச்சு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கங்கிறாக்கா. என்ன பண்ண சொல்றிய? இது நெட்டி புது கூத்தா இருக்கு. காய்ச்சலுக்கு எவளாவது மீனை பொரிச்சு திம்பாளா? ஓ, புருஷங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அண்ணாங்கட்டி அந்த ஆளு தங்கச்சிக்கு இருக்குல்ல, கிறுக்கு பிடிச்சி அலையிறான். சொன்னா அவளுக்கு நாக்கு செத்து போயிருக்கும். அவ சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான். காய்ச்சனா கரிசோறு தான் திம்பா. அப்பதான் அவளுக்கு காய்ச்சல் சரியாகும். மீனை கேட்டானா பொரிச்சு கொடுக்க வேண்டியதானே? அதோட உனக்கு என்ன வேலைங்கிறா? ஆமாட்டி, நமக்குனே வருவாள்வோ போல. வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டாள்வோ. இங்க வந்து துரும்ப தூக்கி போட மாட்டாளுவோ. உட்காந்துக்கிட்டு அதை செய்யி இதை செய்யணும் உசுரதான் வாங்குதாள்வோ. இவரை பார்க்கதா, பிள்ளைகளை பார்க்கதா, இவ்வளோல பார்க்கதா, என்ன செய்யணும் கேட்டா நம்மளையே திருப்பி அடிக்கிறாங்க. ஏன் வந்தவளை விரட்டி விட்டா உனக்கு யாரு கூட மட செய்வா? நாத்தனார்னா வீட்டை தேடி வரதா செய்வாள்வோ. அவளோட பாக்குறதோட உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறாளுமா. என்ன செய்யறது? பெரிய தலைவலியா தான் இருக்கு. எல்லாரும் பைய தூக்கி மாட்டிக்கிட்டு இங்க ரெஸ்ட் எடுக்க வந்துருந்தாவோ. நம்ம எவன் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க? அத சொல்லுக்கா. நீ சொல்றதுதான் உண்மை. எல்லாரும் இங்க வந்து ரெஸ்ட் எடுக்காவோ, நம்ம எங்க போய் ரெஸ்ட் எடுக்க? ஆனா ஊனா தலைவலி மண்டேடி காய்ச்சல்னு பிறந்த வீட்டுக்கு ஒடியாந்துருந்தாவோ. நம்ம பிறந்த வீட்டுக்கு போய் அண்ணனை கஷ்டப்படுத்தணுமா, மைனியை கஷ்டப்படுத்தணுமா, அம்மாவை கஷ்டப்படுத்தணுமான்னு நம்ம நினைக்கிறோம். சரி, இங்கேயே இருப்போன்னு பார்த்தா இங்கே உட்காந்துக்கிட்டு உசுர வாங்குதாவோ. எங்கதான் நிம்மதியோ தெரியல. சரி சரி, வருத்தப்படாதப்பா, வந்து உட்காரு. வேற என்ன பண்றது? மல்லிகா, நீ இங்கேயா இருக்க? என்னண்ணே? ஏன்? ஏன் மல்லிகா, உன் புருஷன் உன்னை காணும்னு வீட்டு வாசல்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கான். என்னமோ உன் நாத்தனார் வந்திருக்காளாம்ல, அவளுக்கு கறிமீன் வாங்கி சோறு போட சொன்னானா. நீ கறிக்கடைக்கு போனியா மீன் கடைக்கு போனியான்னு தேடிக்கிட்டு இருக்கான். அதான் உன்னை பார்த்த உடனே சொல்றேன். அந்த ஆளை தூக்கி அடுப்புல வச்சு பொறிக்க தான் செய்யணும். கறிய வாங்கு, மீனை வாங்குன்னு இவ்வளவுலாம் இங்க வந்து உட்காந்துக்கிட்டா நாங்க எங்க போய் சாகுறது? எல்லாம் சொல்லிட்டி, 2 காதுலயும் ஏறட்டும். எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தொங்கச்சின்னு அவளை இங்க கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டா நாம எங்க போய் இருக்கிறது? 24 மணி நேரமும் பம்பரமா இவங்களுக்கு சொல்லணும். கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்டுட்டாலும் குந்தாணி மாதிரி இருக்கிறதுனாலதான் எந்திக்க முடியல, உட்கார முடியல. நீ அப்படி செய்யணும், நீ இப்படி செய்யணும், வேலையை பம்பரமா செஞ்சு பாரு, 5 கிலோ வெயிட் குறைஞ்சிரும் பாரு. இப்ப புரியுதா எங்க கஷ்டம்? ஆமாண்ணே, பொம்பளைங்க கஷ்டத்தை நல்லா புரிஞ்சு நடந்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் உங்க தங்கச்சி இங்க கூப்பிட்டு உட்கார வைக்காதீங்க. பாவம் அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? நானே தொல்லை தாங்காம தான் இங்க வந்தேன். இப்பவும் கூப்பிட்டு விட்டுட்டாரா? என்ன ஏதுன்னு பாக்குறேன். இனி அது புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏடி பங்குச்சம், உனக்கு இது நியாயமா படுதா? வாரவ போறவட்டெல்லாம் என் தங்கச்சிய பத்தியும் என்னைய பத்தியும் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குற. என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? இங்க பாரு, அவ வந்து எப்படி சொல்லிட்டு போறான்னு. அவ வீட்டுல 1000 இருக்கும். அதுக்காக நம்ம வீட்டுக்கு விருந்தாள் வந்தா இவனுக்கு ஏன் வயிறு எரியுது? ஆமாயா, விருந்தாளுனா ஒரு நாள் இருக்கணும், மறுநாள் கிளம்பணும். இங்கேயே டேரா போட்டா அவளுக்கு மட்டுமா? எனக்கு தான் வயிறு எரியுது. யாருகிட்ட போய் சொல்ல? சொன்னா புரிஞ்சுக்கணும். உமர் தங்கச்சி மாசத்துக்கு 4 தடவை, வாரத்துக்கு 2 தடவையாது. ஆனா உனா பேக்க மாட்டிக்கிட்டு இங்க வந்துருதா. நான் பேக்க மாட்டிக்கிட்டு எங்க போறது? என்ன இவா லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்கா? அவ வேற இன்னைக்கு வாரன்னு சொன்னால, இவ வேற ஆங்காரத்துல இருக்கா. அவளை வர வேண்டான்னு சொல்லவா?
இல்ல அவளை சமாளிக்கவா இவளை சமாளிக்கவா என்ன செய்யறதுனே தெரியலையே. ஆவி பேர் அவ ரூம்ல எல்லாம் ஏசிய வாங்கி மாட்டிருக்கான். நீங்க ஆத்தாவுக்கு இருக்கனே எனக்கு வெக்கையா இருக்குமேனு கொஞ்சமாவது நினைச்சானா? அவன் ரூமுக்கு ஏசிய மாட்டினது சரி, எனக்கு ஒரு ஏசிய வாங்கி மாட்டிருக்கலாம்ல. என்னதா இருந்தாலும் நம்ம மவனா நமக்குன்னு எதுனாலும் செய்யணும்னு சொல்லுவா. ஆம்பளை பயிலுவோ எங்க நமக்கு செய்யறா? பொண்டாட்டிக்கு பின்னாடி பாஞ்சுக்கிட்டு ஓடிடுதான்வல்ல. இப்போ உனக்கு என்ன செய்யல? உனக்கு என்ன கோடை இருக்குன்னு இப்படி புலம்புட? ஆமல உன் அப்பக்காரன் அவன் ரூமுக்கு மட்டும் ஏசிய வாங்கி மாட்டிருக்கானே, எனக்கு ஒரு ஏசி ஓசின்னு எதையாவது வாங்கி மாட்டிருக்கலாம்ல. இப்போ அதுதான் பிரச்சனை உனக்கு, அப்படி தானே? இப்போ குளுர்ல ஏசி ஓசிய போட்டா நீ படுக்க போட. குளிர் காலத்துல கொஞ்சம் கொடையா எடுக்குமே வேட அப்படின்னு சொல்லி எங்க அப்பா ஏசி வாங்கிருக்கு. உனக்கு அடுத்த மாசத்துல வாங்கி தர போட்டு அதுக்கு பூட்டு அக்க போடா. ஏசிய வாங்கின உடனே அங்க நாங்க போட்டு வான்னு வச்சு படுத்துட்டோமோ, குளுர்ல நடுங்கி போயிட போட. ஏல சொல்ற, அப்ப எனக்கு அடுத்த மாசம் வாங்கி தருவனே சொன்னானாவே? ஆமா, எங்க அப்பா சொல்லிட்டு தான் இருந்துச்சு. அடுத்த மாசத்துலயும் ஜனவரியிலேயே ஆச்சிக்கு ஒண்ணு வாங்கி மாட்டிடணும், அதெல்லாம் எப்படா மேல வெக்க தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதானே பார்த்தேன். ஏ மவே எனக்குன்னு எதுவும் செய்யாம இருப்பானா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. ஆனாலும் உங்க ஆத்தா செய்ய விடாம கெடுத்துருவாளோன்னு நினைச்சேன். அதானே எங்க அம்மா வெயில கட்டி உனக்கு உடக்கமே வராத. ஏச்சி மாட்டாம அவ ரூம்ல மாட்டிருக்கானே, பொண்டாட்டி சொன்னதை தான் கேட்பான். அப்படி இப்படின்னு கற்பனை பண்ணிருப்பிய? ஆமல கற்பனை பண்ணேன் கற்பனை. கற்பனை பண்ணாம உனக்கு எனக்கு பூட்டு சிரிப்பு வருது. உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறியா? சரி சரி, காலையில சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? ஆறு பழைய கஞ்ச குடிச்சுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா பல்லோட பல்லா குளிர் அடிக்குது. எங்க இருந்து பழைய கஞ்ச குடிக்க? அதான் இட்லி தோசை என்னத்தையாவது இட்லி அவிக்கலான்னு பார்த்தா மாவு கொஞ்சோடு இருக்கு. சரி 2 தோசையை சுடலான்னு பார்த்தேன். அப்புறம் என்ன செய்யன்னு தெரியல. தோசையை சுடலான்னு பார்த்துட்டு என்ன செய்யன்னு தெரியலையாக்கும். அது கூட கொஞ்சோண்டு ரவையை போடு. அப்படியே வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வெட்டி வதக்கி போடு. அப்படியே பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி போட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி கடைச்சி அப்படியே தோசை மூடு மூடு மூடுன்னு விடு. எல்லா இடக்கும் மாவு பட்டும் நல்லா ருசியாகவும் இருக்கும். இதுல போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்த? எங்க ஆச்செல்லாம் அப்படிதான் செய்யும் தெரியுமா? அதான் எங்க ஆச்சி வீட்டு கண்ணுக்கு போயிருந்தோம்ல, எங்க ஆச்சி அப்படிதான் தோசை சுட்டு குத்துச்சு. எதுக்கு இப்போ முழிக்கிற? அம்மா கதை விடாதல. அவ்வளோ வீட்டுலலாம் தோசை இட்லின்னு மாவு அரைச்சி தான் திங்காளுவளோ. காலையிலே கொக்க சுடட்டா காக்கா சுடட்டான்னு என்னத்தையாவது சுட்டு தின்றுப்பாளுவோ. இவ மட்டும்தான் மாவு அடைச்சி தோசையை சுடுவாவோ, மற்றவெல்லாம் கொக்க அடிக்கட்டா குடுவி அடிக்கட்டான்னு அடிக்கிறாவோ. சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத. எங்க ஆச்சி தோசை தான் சுட்டு தந்துச்சு தெரியுமா? இல்லைன்னா எனக்கு அப்படி தெரியும். சும்மா என்னத்தையாவது ஒள்ளடுவியோ? சரி சரி, அதுக்கு எதுக்கு எங்கேயோ போற மாதிரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தானு ஏறிக்கிட்டு இருக்க? பின்ன நீ பேசுறது உனக்கு நியாயமா படுதா? வாய்க்கு வந்ததுதான் பேசுறது. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவையும் அவ அம்மாவையும் ஆச்சியையும் கொடை சொல்லிட்டே இருக்கணும். இதே உனக்கு வேலையா போச்சுன்னா? அதுக்காக எரிஞ்சு விடுவியோ? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னா நல்ல பேச்சுக்கு பேசுவேன். பேசாம போய் வேலையை படு. ஆளை படு வந்துட்டா காலையிலே. ஏ அப்பா என்ன கோவப்படுதான். நம்மளும் அப்படி சொல்லியிருக்க கூடாதோ? என்ன அளவோ சந்தேகமா தானே இருக்கு. குறி கட்சி வீட்டுல என்னத்தை அப்படி பொங்கி தட்டிட போறாளுவோ? ஒரு நாள் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். நம்ம போய் திங்கலாம் முடியாது, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வருவோம்.